பாரதியார் என்று வரும்போது அப்பொழுதுதான் நீங்கள் பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட மாட்டீர்கள். ஒரே ஒரு பெயர்படம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தொழிற்காட்சியிலோ அல்லது பாரதியார் இல்லையே காணும் பொழுது நீங்கள் இந்த கருத்தை கொண்டு ஒரு பெயர்படையை பார்க்கலாம். அதாவது நம்முடைய சுதந்திர புகைப்படத்தில் பாரதியார் அவர்கள் தன் மனைவியை அந்த ஒரு செயலை அமல செய்து அவர் நின்று கொண்டு அழைத்து பார்த்தார். அந்த ஒரு செயலை அவர் எந்த அளவுக்கு பெண்களை விரைவாக இனினார் என்பதற்கு ஒரு சாட்சி. அனைவருக்கும் முதல் நிகழ்வாக பாரதியாரின் உருவத்தாகி Thank you.
வாத்தியார் எழுதியுள்ள ஒரு கவிதை பாருக்குள்ளே நல்ல நாடு. அதை வழங்குகிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு ஞானத்திலே பல மோனத்திலே உடைய வானத்திலே அந்த தானத்திலே காணத்திலே அமுதாகவே என்ற கவிதையிலே உடைய நாடு எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. வீரத்திலே நாட வீரத்திலே சென்று வீரத்திலே உபகாரத்திலே காரணத்திலே வெகு சாதியம் கண்டு தருவதிலே உடைய நாடு எங்கள் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரதம். நன்றி கூறுகிறார். என் பெயர் ராமனோகாகம். நான் 10ஆம் வகுப்பு ஆசிரியர் படிக்கின்றேன். நான் இன்று வாரியாரின் கவிதைகளின் புகழை பற்றி பேச வந்திருக்கிறேன். வாரியாரின் கவிதை வெறும் கற்பனை மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையின் ஈடுகோளாகும். அவரது கவிதைகள் மனிதநேயம், சமத்துவம், அறிவியல் வளர்ச்சி மற்றும் பெண்கள் விடுதலை பற்றி பல்வேறு அம்சங்களை கொண்டது. அவரின் பாடல்களை
கதிவடித்தவன் கம்பன் கதிவடித்தவன் எம் பாடி கதித்தபடியே எம் பாடி கதித்தபடியே கதித்தபடியால் எம் பள்ளியின் நாடு சென்றடையாகும். My Tamil Pradasatu, the love poet Pita, Sapur Mata Adalaki, most respected respected teachers, and my dear citizens. இன்றைய தினம் பாரதியுடைய பிறந்த தினம் 143வது பிறந்த தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாரதி யார் இந்த பாரதி அப்படி என்ன அவருக்கு சிறப்பு? ஒரு 143 வருடங்களாக நினைவு கூறக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன சிறப்பு? பாரதியார் பதில் சொல்கிறார். நம்முடைய பரிமாணவன் அந்த கதையை குறிப்பிட்டார். தேடி சிவர்களிடத்திலிருந்து பல சின்ன சின்ன கதைகள் பேசி மனம் பாடி துன்பம் மிக உயர்ந்து பிறர் பாட பல செயல்கள் செய்து அதை கூடி இடம் பருவம் வைத்து கொடும் கூட்டத்திலே எனக்கு மாறி பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பராசக்தியை பார்த்து பாடி கேட்கிறது. சாதாரண என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, அரட்டடிக்கிறாங்க, கிழவர்கள் வந்து மரணம் அடைகிறது. அந்த மாதிரி சாதாரண அடைகிறதா? அதான் வேடிக்கை மனிதரை போவது இல்லைனா இது ஒரு வித்தியாசமான மனிதர். ஈரோடு தமிழ் அவர் கவிஞர். அந்த கவிஞர் பாரதியை பற்றி தெரிவிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றார். நம்முடைய மாணவ செல்வங்கள் ரொம்ப அருமையான கவிதைகள் எடுத்து சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா சொன்னாங்க. சத்யாவுடைய கவிதை பாரதியை சிறப்பு இருந்தது. என்னுடைய பங்களிப்பாக அவருடைய வாழ்க்கை சில சம்பவங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரதியுடைய முழு பெயர் மோஸ்ட்லி எல்லாமே இந்த தேசம் பற்றி தான் இருக்கும். அவருடைய தேசத்தை பற்றியே நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டுரையாளர் அவரு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை புறநானூற்றில் வீரமங்கையர் பற்றி எழுதியிருக்கிறார். நமக்கு எல்லாம் கேள்விப்பட்ட அந்த கதையை புறநானூற்றில் ஒவ்வொரு மகாத்தியர் அப்படிங்கிற பெண்பாட்டவர் எழுதின அந்த கவிதை முதல் நாள் போரில் தன்னுடைய கற்பனாக போர்க்களத்தில் பணிபுரிகிறாங்க.
இல்லாமல் இருக்கிறாங்களோ நம்ம தேசத்தில் உள்ள அத்தனை பேரும் பாரத மாதா மட்டும்தான் நினைக்கணும். வேற எல்லா செயல்களும் போடல. பாரத மாதா மட்டும்தான் நம்முடைய அந்த ஆலோசனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தி இலக்கியமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவர்களோட தேசம் ரயில் நிலையத்துக்கு போறப்ப அந்த நடைநிலை நாங்கள் பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம். பிளாட்ஃபார்ம்களுடைய அந்த நடைநிலை அதை நிறுத்துகிறது. நண்பர்கள் உழைப்பு போறாங்க நிறுத்துங்கள் அப்படி உழைக்க சொல்ல யாரும் நிறுத்துறாங்க. பாரத மாதாவோட மனித கொண்டே கஷ்டம். அப்படி இந்த பூமியே பாரத மாதாவோட நினைக்கிறது. அவருடைய செய்தியை குறிப்பாக சொல்றாங்க. ஒரு செய்தி நம்முடைய நாட்டில் இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அவருடைய பாரதிய அலுவலகத்துடைய சுயசேவையில ஆங்கில வழி கல்வியை பற்றி ஒரு கல்வியை எழுதியிருப்பார். நம்ம நாட்டில் இலங்கை கல்வி எழுதியிருப்பார். நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறத அழகாக வளர்த்திட்டு இருப்பாரு. அதை மட்டும் இந்த கலைப்பேற்றா போதும் இந்த இளைய சேவைகள் வரலாறு சேவை அத்தனையும் பண்ணிட்டு இருப்பாரு. கம்பன் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்ததும் ஆதிவாசன் கவிதை குறித்ததும் உங்கள் மாணவர்கள் கோரையும் நீரையும் போர்ந்தால் ஒரு வாசக மாசியும் நம்மளும் திரளோடு வாணியும் ஞாபகி திறக்கிற கண்டதும் இன்ப வாணி இறுதியம் ஏற்படுத்திய சங்கரன் ஏற்றமும் சேரன் நம்பி சிறமை செய்ததும் தெய்வ வல்லுவர் காண்பது செய்ததும் வாரின் நல்லிசை பாடிய குழந்தைகள் பாடலுக்கு கர்மம் வளர்த்ததும் பிறரும் சிலர் வாழ்வோடு அசப்படார் பிழைப்படாத புரிதல் காத்ததும் தீரன் வாழ்த்த விளைச்சலம் தீரோ வீழ்ச்சி என்ற சிவாஜியின் வெற்றியும் அன்னையாரும் அறிவியல ஆங்கில பள்ளி கோவில் அது மருத்துவர்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு நம்முடைய பெருமை என்னன்னு தெரியல. இப்ப என்ன நடக்குது தெரியல. நாளை எப்படி கற்பனை அதுவும் இல்லை. அது முன்ன நாளுக்கு இருந்த பெருமையும் மூடி இருக்கும் இந்நாளை நிகழ்ச்சியும் பின்ன நாட்டு கட்சியும் தெரியல. வேட்டைக்காட்சி பயன்படுத்த எந்த கூறி மக்களே நடத்துவே இங்கு இவருக்கு எனக்கு உள்ளமே இருப்பதே அப்படி ரொம்ப ஆர்வமாக பதிவு பண்ணியிருப்பார். அதனால நம்ம நாட்டை சிறப்பு தெரிஞ்சுக்கலாம். படிக்கிறது அதனாலதான் நம்ம நாட்டை தெரிந்து நமக்கு தெரியணும். நம்ம தமிழ்மொழி சிறப்பு தெரியணும். பாரதி சொல்லும்போது சொல்லுவாரு ஆங்கிலத்தில் வெளிநாட்டில் சொல்லும்போது சொல்லுவாரு ஆங்கில மொழி இலக்கியம் எல்லாமே அறிஞ்சிருப்பாங்க. சேக்ஸ்பியருடைய வேதியில் இருந்தால் மட்டும் போதும் ஆங்கிலம் பாடல் வெளிநாட்டில் பதியப்பட்டார். அதே மாதிரி பாரதி சொல்றாரு தமிழ்மொழி இலக்கியம் அத்தனை பாடப்படுவார். அப்படி பாடியுடைய பாடல் மட்டும் பாதுகாக்க போதும் அத்தனையும் காப்பாற்ற படிச்சுள்ளார். பாரதி போற்றக்கூடிய நம்முடைய தமிழ் கவிஞர்கள் முக்கியமானவங்க கம்பர், திருவள்ளுவர், சிலம்பரசர், இளங்கோவடிகள். அதனால நிறைய படிக்கணும். நம்முடைய தேச மக்கள் சிந்தனைகள் வளர்றதுக்காகவும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் நம்மளை ஏற்படுத்துறதுக்காகவும் ஒவ்வொருத்தரும் சிறந்த தேச ஆதரவுக்காக கட்டாயமாக நம்ம பாரதியை படிக்கணும். இதுவே சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஓம் நம சிவாய. ஜெய ஜெய ஜெய
like and subscribe to our channel for exclusive content. For more new updates, please press the bell icon.